பிஜேபி வந்து 2026க்கு அப்புறமா திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் மாநில அரசுல கவனம் செலுத்திட்டு வராரு திருமாவளவன் சொல்றாங்க. அந்த அளவுக்கு திமுக கூட்டணி ஒரு பலவீனமா இருக்கா? இல்லை, திமுகவே பலவீனமா இருக்கு. ராஜாவுடைய ஆடியோ பார்த்தா ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆங்கிலம் பேச தெரியாது, அரசியல் தெரியாது, கனிமொழி மூலம் நான் அதிகாரத்துக்கு வருவேன், காற்று திசை மாறி வீசும், இப்படியெல்லாம் அவர் கடந்த காலத்தில் பேசியதை பார்த்தால் ஸ்டாலினுக்கு பிறகு அந்த கட்சி தலைவை உதயநிதிக்கு போகாது, கனிமொழிக்கு போகும். இதற்கான ஏற்பாடுகள் அதாவது நிலவுலக ஏற்பாடுகள் அத்தனையும் ராஜா தான் கனிமொழியை முதலமைச்சர் நாற்காலி அமர வைப்பதற்கோ, கட்சியின் பொதுச் செயலாளர் அமர வைப்பதற்கோ பல சித்து விளையாட்டுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய ஆடியோவிலிருந்தே தெரியுது. இதை திமுக ரசிக்கல. அப்போது பாஜக துணையோடு கனிமொழி திமுகவை உடைப்பாரா, இப்படி ஒரு சந்தேகம்.